வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் சுவையான பீசி பெலேபாத் செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த உணவை செய்ய சில பொருட்கள் தேவைப்படுகிறது. இதுக்கு அரிசி, தோரம்பருப்பு, காரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, புளிநீர், உப்பு, பீசி பெலேபாத் பொடி, நெய், கடுகு மற்றும் கருவேப்பிலை தேவைப்படுது. முதலில் சுத்தம் செய்து கழுவி வச்ச தோரம்பருப்பை குக்கர்ல சேர்க்கிறோம். இப்போது சுத்தம் செய்து கழுவி வைத்த அரிசியை குக்கர்ல சேர்க்கிறோம். இப்போது நறுக்கிய காரட், பீன்ஸ் மற்றும் உருளைக்கிழங்கு குக்கர்ல சேர்க்கிறோம். இப்போது தேவையான அளவு தண்ணீர் மற்றும் சிறிது உப்பு சேர்த்து நன்றாக கலக்குகிறோம். இப்போது குக்கரை மூடி வச்சு நன்றாக வேக விடுகிறோம். இப்போது குக்கரை திறந்து பார்த்தால் அரிசி, பருப்பு மற்றும் காய்கறிகள் அனைத்தும் நன்றாக வெந்து தயாராக இருக்கின்றன. இப்போது புளிநீர் சேர்த்து 2 ஸ்பூன் பிசி பெலேபாத் பொடி சேர்த்து நன்றாக கலக்குகிறோம். இப்போது அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் மற்றும் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து மெதுவாக கலக்குகிறோம். இப்போது குக்கரை மூடி வச்சு நன்றாக வேக வைக்கிறோம். இப்போது ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்து சிறிது கடுகு மற்றும் கருவேப்பிலையை தாளிக்கிறோம். இப்போது குக்கரை திறந்து பார்த்தா நம்ம பீசி பெலேபாத் நல்லா கொழ கொழன்னு வெந்து கலர்ஃபுல்லாக தயாராகிருக்குது. இதற்கு தாளிப்பை சேர்த்து நன்றாக கலக்குகிறோம். வாவ், இந்த பீசி பெலேபாத் ரொம்ப சுவையா இருக்கிறது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.